உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். எரேமியா 32:27. இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? ஜெர்மயா chapter 32 verse 27. Behold, I am the Lord, the God of all flesh. Is there anything too hard for me? Amen. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், நான் உங்களுடைய வாழ்க்கையில செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று அவர் நம்மை பார்த்து சொல்கிறார். நீங்கள் நினைக்கலாம், இந்த வருடம் துவங்கி 7 மாதங்கள் முடிய போகின்றது, நான் எதிர்பார்த்த காரியங்கள் இன்னும் என் வாழ்க்கையில் நடைபெறவில்லையே என்று. கர்த்தர் இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்கிறார், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும், அவர் நிச்சயமாய் செய்வார். வாக்குதத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர், வாக்குதத்தத்தில் மாறாதவர் தான் இயேசு கிறிஸ்து என்ற இரட்சகர். ஆம், அவருடைய பெயர் அதிசயமானவர். எனவே இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையில அவர் நிச்சயமாய் அதிசயத்தை செய்வார். ஒருவேளை உங்களுடைய விசுவாசம் குன்றி போயிருக்கலாம். தேவனுடைய வார்த்தையின் மேலும் அவருடைய வல்லமையின் மேலும் அவருடைய செய்கையின் மேலும் நீங்கள் ஒருவேளை இருதயத்தில் இனி எனக்கு நடப்பெறாது என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த நாளிலே உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறார், பிரியமான மகளே, பிரியமான மகனே, நான் உன்னுடைய வாழ்க்கையில நிச்சயமாய் ஒரு அற்புதத்தை செய்வேன், நிச்சயமாய் ஒரு அதிசயத்தை செய்வேன். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியத்தை நான் நிச்சயமாய் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் ஒருவேளை அதிக நாட்களாய் காத்து இருந்து இருதயத்தில் தோய்ந்து போயிருக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. தேவனுடைய வார்த்தையின் மேலும் அவருடைய வல்லமையின் மேலும் அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையின் மேலும் நீங்களும் நானும் குறைவுபடாமல் எப்பொழுதும் முழு மனதோடு நம்பி இருக்கின்ற போது தேவன் நிச்சயமாய் செய்வார். விசுவாசிப்போமா? கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காகவும் உமக்கு நன்றி அப்பா. யாரெல்லாம் ஆண்டவரே அற்புதத்திற்காகவும் அவருடைய வாழ்க்கையில அதிசயங்களுக்காகவும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்களோ, இந்த நாளிலே அவர்கள் மீது மனம் இறங்கும்படியா நான் வேண்டுகிறேன் அப்பா. ஆம் தகப்பனே, நீ யோசனையில் பெரியவர், செயல்களில் வல்லவருமா இருக்கிற தகப்பனே, இந்த நாளிலே ஒரு அற்புதத்தை செய்யும் அப்பா. நாங்கள் விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம், அற்புதத்தை பெற்றுக்கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.